சர்வதேச சுற்றுலாவுக்கு வடகொரியா மீண்டும் அனுமதி. பொருளாதாரம் போண்டியாவது தெரிந்து நடவடிக்கை என கிண்டல் பேச்சு. வடகொரியா நாடு என்றாலே ஏவுகணை சோதனை மற்றும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் செய்திகள் எதுவும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது. எந்த நாட்டையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தற்போது நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு மீண்டும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை வடகொரியா அனுமதித்திருப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா நோய் தொற்றால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2020ஆம் ஆண்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகையை வடகொரியா நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு வடகொரியா அரசு மீண்டும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அனுமதித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக சுற்றுலா மூலம் வருமானத்தை இழந்திருந்தாலும் ரஷ்யாவுடனான நெருக்கத்தால் கடந்த 2024இல் அந்த நாட்டைச் சேர்ந்த 100 பேர் மட்டும் வடகொரியாவில் சுற்றுலாவுக்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் இந்த எண்ணிக்கை அதிகம் என அண்டை நாடான தென்கொரியா தெரிவித்துள்ளது. அந்த ஆண்டு முழுவதும் மொத்தம் சுமார் 880 ரஷ்ய சுற்றுலா பயணிகள் வடகொரியாவுக்கு வந்திருப்பதாக தென்கொரியாவின் ஒருங்கிணைப்பு அமைச்சகம் ரஷ்ய அதிகாரப்பூர்வ தகவல்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வடகொரியாவின் வர்த்தகத்தில் முக்கிய பங்களிக்கும் சீனாவுக்கும் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவைச் சேர்ந்த சுற்றுலா பயண நிறுவனம் ஒன்று வடகொரியாவின் எல்லை நகரான ரெசானுக்கு 13 பேரை சுற்றுலா அழைத்து சென்றுள்ளது. கொரோனா நோய் தொற்றுக்கு முன்னதாக வடகொரியாவுக்கு சர்வதேச சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதில் சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்கள் தான் 90% பெற்றிருந்தன. முந்தைய ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 3 லட்சம் சீன சுற்றுலா பயணிகள் வடகொரியாவிற்கு வருகை தந்த ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வடகொரியாவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சியில் வரும் ஜூன் மாதத்தில் கிழக்கு கடற்கரையில் ஒரு பெரிய சுற்றுலா தலத்தை திறக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மீண்டும் வடகொரியாவில் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் கால் தடம் பதிக்கப் போகும் என்பது கூடுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்ற போதிலும் இதனை மற்ற நாடுகள் எவ்வாறு கையாளுவார்கள், வடகொரியா மற்ற நாட்டு சுற்றுலா பயணிகளை எவ்வாறு கையாளும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.